அரசு பள்ளி மாணவன் கடத்த முயற்சி. காரில் வந்த அடையாளம் தெரியாத நபரின் பிடியிலிருந்து தப்பித்து ஓடிய 9ஆம் வகுப்பு மாணவன். அடுத்தடுத்த சம்பவத்தால் பெற்றோர்கள் அச்சம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த குள்ளம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் உதயகுமார் மகன் புகழேந்தி, வயது 14. இவர் புளியம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் பள்ளி செல்வதற்காக குள்ளம்பட்டி கள்ளுக்கடை பேருந்து நிறுத்தத்தில் தனியாக நின்று கொண்டிருந்த போது சிவப்பு நிற காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பள்ளியில் விடுவதாக கூறி மாணவனை காரில் ஏற வற்புறுத்தியுள்ளனர். மாணவன் வர மறுத்ததை அடுத்து காரில் இருந்த நபர் உள்ளே இழுக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்து புகழேந்தி தப்பித்து ஓடியுள்ளான். பின்னர் சிவப்பு நிற கார் வேகமாக சென்றதை அடுத்து பேருந்து ஏறி பள்ளிக்கு வந்த மாணவன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராஜேந்திரனிடம் தகவல் கொடுத்துள்ளார். மாணவனிடம் விசாரித்த போது கேரளா மாநில எண் கொண்ட வாகனமாக இருந்ததாகவும் உள்ளே இருப்பவர்கள் தமிழர்களைப் போல் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராஜேந்திரன் மற்றும் புளியம்பட்டி கிராம மக்கள் சேர்ந்து போச்சம்பள்ளி அருகே கேரள மாநில எண் கொண்ட சிவப்பு நிற கார் நின்றிருப்பதை அறிந்து அங்கு சென்று பார்த்துள்ளனர். அதற்குள்ளாக அங்கிருந்த கார் சென்றுள்ளதை அடுத்து மத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மத்தூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 22/3/2024 அன்று இதேபோல் பள்ளிக்கு சென்ற மாணவனை வெள்ளை நிற காரில் வந்த நபர்கள் உள்ளே இழுத்து போட முயற்சித்த போது அவர்களிடம் இருந்து தப்பித்த ஐயப்பன் 11 வயது நேராக மத்தூர் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் போலீசார் அலட்சியமாக இருந்து வரும் நிலையில் மீண்டும் மத்தூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட குள்ளம்பட்டி பகுதியில் அதே போன்ற சம்பவம் நடைபெற்றதால் பெற்றோர்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இரு வெவ்வேறு சம்பவங்களில் பள்ளி மாணவர்களை கடத்த முயற்சித்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. Audio